லாஸ்ட் 1 மந்த்தா என்னோட கம்பெனியில் எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. GitHub Copilot அதான் அந்த ட்ரைனிங் நேம் ஓகேங்களா. அந்த ட்ரைனிங் என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து கோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து ஜெனரேட் பண்ணலாங்க. எஸ், அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா. அது என்டர்பிரைஸ் லெவலில் அப்ரூவ் பண்ண டூலுங்காட்டி இப்போ நவ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எம்என்ஸ்லேயும் அந்த கோடை வந்து இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு கோடெலாம் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த கோடை ஜெனரேட் பண்ணுறங்காட்டி என்ன கம்பெனி யூஸ்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும் கரெக்டுங்களா. எந்த ஒரு எரர்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்காது ஓகேங்களா. இதுதான் அந்த டூலோட அட்வான்டேஜ். அந்த கோடு வந்து அந்த டூல் வந்து என்னென்ன லாங்குவேஜில் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு .NET சப்போர்ட் பண்ணுது, பைத்தான் சப்போர்ட் பண்ணுது, ஜாவா சப்போர்ட் பண்ணுது, HTML, CSS இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டூல் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த டூலை வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு என்ன மாதிரி கோட் லாஜிக் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கோடே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கோடு ஜெனரேட் பண்ணி கொடுக்குது கைஸ். தேங்க்யூ.